அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஜனங்களை தரையிலே இந்த காரியத்தை குறித்து மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக வனாந்தரமான ஒரு இடம், இந்த வனாந்தரமான இடத்துல அவங்க எல்லோரும் கூடியிருக்கும்போது அங்கும் சாயங்கால வேலையாக இருப்பதனால அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக சீசர்களிடத்தை கேட்கும்போது ஒருவரிடத்தில் 7 அப்பமும் சிறு மீன்களும் உண்டு என்கிறாரு. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக, பங்கிடும்படியாக சீசர்கள் கட்டளையிடுகிறார். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். மார்க் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, மார்க் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பசும்புல். ஆனால் இங்கு தரையிலே வனாந்தரமான இடம், இங்கே தரையிலே பந்தி இருக்க கட்டளையிடுகிறார். எல்லாம் வனாந்தரம்தான். இந்த தரை, வனாந்தரத்தில் தரை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அதிகப்படியான வெப்பமாக தான் இருக்கும். இங்கே ஆவிக்குரிய காரியம் பார்த்தீங்கன்னா, செழுமையான பசும்புல்லுக்கும் வனாந்தரத்தில் தரையான காரியத்திற்கும் வித்தியாசத்தை நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், அது இல்லாமல் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இந்த காரியத்தில் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டார். இது புதிய ஏற்பாடுக்குள்ள காரியம். சரி, இதுக்குள்ளான காரியத்தில் இந்த 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் அவர் எல்லோருக்கும் பரிமாறும்படி கொடுக்கிறார். மீதியானது எல்லாம் சேர்த்துரும்போது 7 கூட நிறைய மீதி வந்தது. இந்த 7 கூடை இங்கே காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கு 5 அப்பம் 2 மீன் 12 கூடை எடுத்தார்கள். அது அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலருடைய காரியம், அதோட முற்று. இப்போ அந்த 12 அப்போஸ்தலர்கள் சேர்ந்து 7 பேரை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். அந்த அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 7 பேர் யார், இந்த 7 கூடனர் அப்பம் என்ன, இதை குறித்து அந்த 7 பேரை குறித்து அதில் உண்டு. இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த புதிய ஏற்பாடுக்குள்ள காரியத்தில் நாம் எண்ணுகிற மாதிரி இது செழுமையான வாழ்க்கை அல்ல. புதிய ஏற்பாடு ஒரு வனாந்தர வாழ்க்கை. நெருக்கத்தின் மூலியமாகத்தான் பரலோகத்தை நாம் அடைய வேண்டியிருக்கும். இங்கு எண்ணுகிற போல் செழுமையான எனக்கு கானான் தேசமும் வேணும், அதை காட்டிலும் மேலான பரலோகமும் எனக்கு வேணும்னா அதை முடியாத காரியம். ஏனென்றால் அது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிற காரியமாகிறோம். இந்த வாழ்க்கையில் பரலோகத்தை அடைய வேண்டுமென்றால்
இந்த பாதை ரொம்ப குறுகலான ஒரு பாதை. வனாந்தரத்துக்கு உள்ள காரியம் அல்ல, இது பரலோகத்துக்கு போகிற காரியம். குறுகலானது. இங்கே நெருக்கத்தின் மூலமாகத்தான் நாம் பரலோகத்தில் அடைய வேண்டியிருக்கும். இந்த வாழ்க்கை நாம் எண்ணினது போல எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. நம் தேவைகள் இன்னதென்று நம்மை வந்து அடையும். நாம் கேட்குவது அளவில்லாத செல்வமாக அல்ல, அளவோடு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம் தேவைகள் இன்னதை நாம் கேட்கும் முன்னாடியே நம்மிடத்தில் வந்து சேரும். இந்த வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை. இந்த இடத்துல வந்து ஆண்டவரே, என்னை ஏன் இப்படி ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேனே, ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, அப்படி அவரோட கேட்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகத்தை அடையணும்னு நாம் எத்தனை பேரோ வெறும் வாயின் வார்த்தையினால் மாத்திரமல்ல, பாடுகளின் மூலியமாகத்தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் அதை ஜெயித்தேன் என்று. அப்போது இதிலிருந்து நாம் தப்பிப்பதுக்கு எப்படி? சொந்த முயற்சியாகத்தான். சொந்த முயற்சினா சுய முயற்சி அல்ல, சகலத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சென்றார். எல்லாவற்றிலும் நாம் தான் முன்னிருந்து ஆவிக்குரிய பட்டயமான வார்த்தைகளை வைத்து தான் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்துட்டு தான் போனார். அதையும் மீறி நாம் எதிர்த்து போராட முடியல என்னால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருப்பார். இங்கு ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணலாம். ஆனாலும் சகலத்திலையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் அதே 8ஆம் அதிகாரம், மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அங்கே ஒரு அப்பம் மாத்திரம்தான் இருந்தது. அந்த ஒரு அப்பம் அந்த கிறிஸ்து தான். அந்த ஜீவனுள்ள கிறிஸ்து நம்ம பற்றி கொண்டோம் என்றால், அந்த மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தில் நமக்கு கொடுத்ததுலேருந்து நம்மளாலே முடியாத ஒரு காரியம் வரும்போது அதை எல்லாவற்றையும் நடத்தக்கூடியதுக்கு தான் நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நாம் எண்ணுகிற போல் இந்த வாழ்க்கை செழுமையான வாழ்க்கையில் வனாந்தரமான வாழ்க்கை, உலக பார்வைக்கு வனாந்தரமான வாழ்க்கை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மெய்யாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், அந்த ருசிக்கலாம். அதனால் எதையெல்லாம் இந்த உலகத்துக்குரியதை நம்ம அடையணும்னு நம்ம நினைக்கிறோம்னா அது கடைசியில் உபத்திரத்திலாக நிறுத்தும். என்னது தேவை என்று நம் தேவன் அறிந்திருக்கிறார். அதன்படியே அவர் நடத்துவார். வார்த்தையில் பற்றி கொள்வோம், அதிலே நிலை நிற்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்பொழுதும் நமக்கு துணையாக காத்துக்கொள்வார். ஆமீன். இந்த நாளிலும் ஆவியானவர்கள் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் ஒவ்வொருவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மிக உண்டாதாக. ஆமீன்.